இந்த பதிவில் பாருங்க, இந்த பதிவில் இது வந்து அரித்மெட்டிக் புக்கு தான், ஆர்எஸ் அகர்வாலுடைய அரித்மெட்டிக் புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 16வது சாப்டர் பைப் அண்ட் சிஸ்டன், அதில் ஒரு 4-5 கணக்கு பார்த்தோம். இப்போ அடுத்தது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 17வது சாப்டர் பார்த்தோம், அதில் ஒரு 3-4 கணக்கு போட்டேன். இப்போ 18வது சாப்டர் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். இதை பாருங்க, 18வது சாப்டர் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். இந்த புக்கு வந்து அரித்மெட்டிக் புக்கு, ஆர்எஸ் அகர்வாலுடைய புக்கு. இதில் இந்த கணக்கு பார்ப்போம். ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் என்ற 18வது சாப்டரில் 12வது கொஷின். இந்த கேள்வி வந்து எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2018 கேட்ட கேள்வி. இப்போ இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. A train 800 meter is running at the speed of 78 km per hour. If it crosses a tunnel in 1 minute, then the length of the tunnel is பாயிண்ட். என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ட்ரெயினுடைய ரயிலினுடைய நீளம் வந்து 800 மீட்டர். அது என்ன வேகத்தில் போகுதுன்னா மணிக்கு 78 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அது டியூனல்னா சுரங்கப்பாதை. ஒரு சுரங்கப்பாதையை 1 நிமிஷத்தில் கடக்குது. சுரங்கப்பாதையை 1 நிமிஷத்தில் கடக்கும் பொழுது அந்த சுரங்கப்பாதையின் நீளம் என்ன? இதுதான் கேள்வி. திரும்ப கேள்வி பாருங்க. A train 800 meter is running at the speed of 78 km per hour. If it crosses a tunnel in 1 minute, then the length of the tunnel is. tunnelனா சுரங்கப்பாதை. ஒரு ரயில் வண்டியானது 800 மீட்டர் நீளமுடையது. அது மணிக்கு 78 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் செல்கிறது. செல்லும் பொழுது, if itனா செல்லும் பொழுது, அது கிராசஸ் எ டியூனல்னா அந்த சுரங்கப்பாதையை 1 நிமிஷத்துல கடக்குது. 1 நிமிஷத்துல கடந்ததுன்னா அந்த சுரங்கப்பாதையினுடைய நீளம் என்ன? இதுதான் கேள்வி. இதில் ஆப்ஷன் ஏ வந்து 130 மீட்டர், ஆப்ஷன் பி வந்து 500 மீட்டர், ஆப்ஷன் சி வந்து 1300 மீட்டர், ஆப்ஷன் டி வந்து 7720 மீட்டர். இப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதுதாங்க சுரங்கப்பாதை. இது ஒரு சுரங்கப்பாதை இல்லைங்களா? சுரங்கப்பாதை. இந்த ரயில் வந்து இப்படி போகுது. இந்த ரயில் வந்து சுரங்கப்பாதைக்குள்ள போகுது. சுரங்கப்பாதையில் போகும்போது ரயிலுடைய நீளம் வந்து 800 மீட்டர் இல்லைங்களா? 800 மீட்டர். அடுத்தது இந்த ரயில் இந்த சுரங்கப்பாதையில் உள்ள நுழைஞ்சி வெளியே போயிடுது. இந்த 800 மீட்டர் ரயிலும் வந்து முழுசா சுரங்கப்பாதையில் நுழைஞ்சி வெளியே வந்துடுது. இதற்கான நேரம் எவ்வளோன்னா 1 மினிட், 1 நிமிடம் தான். 1 நிமிடத்துல இந்த சுரங்கப்பாதையில் நுழைஞ்சி வெளியே வந்துடுது இந்த ட்ரெயின். அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெயினுடைய நீளம் தான் கொடுத்துருக்காங்க 800 மீட்டர். சுரங்கப்பாதையினுடைய நீளம் கொடுக்கல. சுரங்கப்பாதையின் நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரயிலினுடைய நீளமும் ரயில் செல்லும் வேகமும் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டா நம்ம சுரங்கப்பாதையினுடைய நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதுல எல்லாமே மீட்டர் தான். 800 மீட்டர் ட்ரெயின் 1 நிமிஷத்துல கடக்குதுன்னா அந்த சுரங்கப்பாதையும் மீட்டர் தான் இருக்கும், கிலோமீட்டர் இருக்காது. அப்போ அங்க 78 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது நம்ம வந்து மீட்டர் பை செகண்டா மாத்திக்குவோம். சில எழுது வண்டியெல்லாம் நீங்க வாயில சொல்லிடுறேன். இவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த 78 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பை செகண்டா மாத்தினோம்னா இங்க போடுறேன் 78 × 5/18. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். முதல்ல ஃபர்ஸ்ட் பதிவு பாருங்க. அதிலே வந்து 1 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பை செகண்டா மாத்தினோம்னா 5/18 போடணும். 1 மீட்டர் பை செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தினோம்னா 18/5 போடணும். அந்த லாஜிக் தான் இது. 78 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பை செகண்டா மாத்திக்கணுமா 5/18. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு என்ன வேணும்னா அந்த சுரங்கப்பாதையின் நீளம் தான் வேணும். அது தெரியாதுன்றதுனால லெட் த tunnel length is x எடுத்துங்க. ஓகே, let the tunnel tunnel length is x. ஏன்னா அது நமக்கு தெரியாது. x மீட்டர், x
மீட்டர். த லென்த் ஆஃப் த டியூனல் இஸ் எக்ஸ் மீட்டர். இப்போ எப்படி இதில் ஸ்டெப்ஸ் எடுக்குதுன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா, டியூனலுடைய லென்த்து தெரியாது, அதனால எக்ஸ் எக்ஸ் பிளஸ் அந்த ட்ரெயினோட லென்த் எவ்வளோ 800 மீட்டர் போட்டுக்கணும், டிவைடட் பை கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றதுனால அந்த ஹவரை நிமிஷம் மாற்றிங்க, 60 நிமிஷம், ஒரு மணிக்கு 60 நிமிஷம் ஈக்குவல் டு இது எழுதிங்க 78 இன்ட்டு 5/18. இந்த ஸ்பீடு 78 இன்ட்டு 5/18. புரியுதுங்களா? எல்லாமே மீட்டர் ஆகி போச்சு. இப்போ எல்லாமே மீட்டரும் நிமிஷம் ஆகி போச்சு. மீட்டரும் நிமிஷமாக மாற்றிக்கணும். எதுவும் கிலோமீட்டரோ இல்லை ஹவரோ கிடையாது. இது 800 மீட்டர் ட்ரெயினுடைய லென்த்து, இது 60 நிமிஷம், ஹவரை வந்து நிமிஷம் மாற்றிக்கணும். இது வந்து 78 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது ஸ்பீடு. ஒரு கிலோமீட்டருக்கு 78, ஒரு மணிக்கு 78 கிலோமீட்டர் வேகம். அதனால அதையும் 5/18 மீட்டரா மாற்றிட்டோம். இப்போ சால்வ் பண்ணணும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் பிளஸ் 800 டிவைடட் பை 60 ஈக்குவல் டு, இதெல்லாம் சுருக்கலாம். இதெல்லாம் மேக்சிமம் நம்பரை வந்து சுருக்கணும். இங்கே இதெல்லாம் மேக்சிமம் நம்ம போட்டு நம்பர் அதிகமாகும். அதனால இங்கே 6 3 18, 6 3 18, இங்கே என்ன வரும் 2 3 6 1, 6 3 18. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா, இங்கே எழுதுறேன் எக்ஸ் பிளஸ் 800 டிவைடட் பை 60 ஈக்குவல் டு, இங்கே பாருங்க 26 இன்ட்டு 5, 26 இன்ட்டு 5, 25 100, 6 5 30, 130 டிவைடட் பை இங்கே 6, இந்த 6 போட்டுங்க, அவ்வளோதான். இப்போ இது எதுவும் அடிக்க முடியாது. இப்போ அப்படியே போயிருக்கீங்க. அப்படியே இங்கே எக்ஸ் பிளஸ் 800 ஈக்குவல் டு, இது என்ன வரும், இங்கே பகுதியில் இருக்கிறது தொகுதியில் வரும், கிராஸ் மல்டிப்ளை 130 இன்ட்டு 60 டிவைடட் பை 6 இப்படி போட்டுக்கணும். இந்த 6 எங்கே இருக்குது, இந்த 60 இங்கே வந்துடும், 130 இன்ட்டு 60 பை 6, இதை அடிக்கலாம். இது 60, இது 60, 4 6, 5 60. ஓகேங்களா? என்ன வருதுன்னா எக்ஸ் பிளஸ் 800 ஈக்குவல் டு 130 இன்ட்டு 10. இங்கே எதுவும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 800 ஈக்குவல் டு இங்கே 130 இன்ட்டு 10 வந்து 130 இன்ட்டு 10 1300. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணுன்றதுனால எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க 1300. 1300னா 1300, இந்த பிளஸ் 800 வந்துன்னா -800, -800 ஈக்குவல் டு 1300 800 போச்சுன்னா 8 5 13, 500, 500 மீட்டர். இதுதான் ஆன்சர். இதனுடைய விடை வந்து 500 மீட்டர். இந்த இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 500 மீட்டர் தான் ஆன்சர். அப்போ லெட் த கேனல் லென்த் இஸ், டியூனல் லென்த் இஸ் 500 மீட்டர். அப்போ அந்த சுரங்கப்பாதையினுடைய நீளம் வந்து 500 மீட்டர். அப்போ என்ன நமக்கு புரியுதுன்னா, ஒரு ட்ரெயின் 800 மீட்டர் நீளமுடைய ஒரு ட்ரெயின் மணிக்கு 78 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் செல்லும் பொழுது அந்த சுரங்கப்பாதையை ஒரு நிமிடத்தில் கடந்தால் அந்த சுரங்கப்பாதையின் நீளம் வந்து 500 மீட்டர். இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாடல்ல அடிக்கடி கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாடல் கேட்பாங்க. அடுத்தது என்ன மாடல்னா, ஒரு போல் இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல ஒரு மின்கம்பம் இருக்குது. நான் தமிழ்ல சொல்றேன், அது கொஸ்டின் போடும்போது நான் இங்கிலீஷ் சொல்றேன். மின்கம்பத்தை அதே மாதிரி இத்தனை மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரயில் ஒரு நிமிடத்தில் கடந்தால் ரயிலின் நீளம் எவ்வளவோ அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாடல் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடல், முக்கியமான மாடல். இந்த கணக்கை பாருங்க. இது மாதிரி இந்த தலைப்புல ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் என்ற தலைப்புல தொடர்ந்து வந்து ஒரு 10 கணக்கு போடுவோம். இது பாருங்க. இது புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதில பார்ப்போம்.